நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு பேட்டியில் யாசகத்திற்கும் உழைப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை மிக அழகாக சொல்லியிருப்பார். அதாவது என் காலில் ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடித்து என்னால் முடியலை அப்படின்னு பரிதாபமாக இந்த மக்கள்கிட்ட காசு கேட்டால் அதுக்கு பேர் யாசகம். அதுவே என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் இந்த திறமையை காட்டுறேன், அதை மதித்து நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது உழைப்பு. நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நமக்கான அங்கீகாரமும் கிடைக்கும், பொருளாதார உயர்வும் கிடைக்கும்னு சொல்லியிருப்பார். நடிகர் கமலஹாசன் மேலே அரசியல் ரீதியாக நமக்கு 1000 காழ்ப்புணர்ச்சிகளும் கருத்து வேறுபாடுகளும் இருந்தாலும் ஒரு நடிகனா ஒரு கலைஞனா அவர் எப்போவுமே உச்சத்தில் தான் இருக்கார். அவரோட திறமையை மட்டும் கண்டறியலை, உடன் பணியாற்றும் சில சக ஊழியர்களோட திறமைகளையும் கண்டறிந்து சொல்லியிருக்காரு. ஒரு உதாரணத்திற்கு பழைய காமெடி நடிகர் கனகராஜ் அவர்கள் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் நடிக்கும் பொழுது கமல் சார் சொல்லியிருக்காரு, இந்த சிரிப்பு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இனி வரும் படங்கள்லையும் இதையே ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதிலிருந்து நடிகர் கனகராஜ் அவர்கள் அதே சிரிப்பை ஃபாலோ பண்ணார். அது அவருக்கு ஒரு அடையாளமாகவே மாறிச்சு. அதை ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கனகராஜ் அவர்களே சொல்லியிருந்தார். அடுத்தவங்களோட திறமையை கண்டறியத்துலையும் சரி, அடுத்தவங்களோட திறமையை பாராட்டுறதுலையும் சரி, இன்னைக்கு வரைக்கும் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக தான் இருக்காரு. இந்த வீடியோ மூலமா நான் என்னோட மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டறிஞ்சு அதை வளர்த்துக்கிட்டா இந்த உலகம் நமக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் தொடர்ச்சியாக இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு டிசிப்ளின்டு, டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் இருக்கும் பொழுது நமக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த மக்கள் நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.